செல்லமே, நெருக்கடியான சூழ்நிலையில் உனக்கு தெளிவான பாதை தெரியவில்லையா? இறைவனை நோக்கி மனதார தியானம் மற்றும் பிரார்த்தனை செய். அவர் உனக்காகவே சிறந்த சுலபமான பாதையை உருவாக்கி தருவார். சின்ன சின்ன செலவுகளை குறைத்துக்கொள். காரணம், எவ்வளவு பெரிய கப்பலையும் சிறு ஓட்டை மூழ்கடித்துவிடும். அதனால் சேமிக்க பழகு. கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் உள்ளது. நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி, தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி. குடித்து குடித்து வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கும் சில குடிகாரரின் அரசாங்கம் நினைக்கிறது அவர்களுக்கு நீ ஒரு வருவாய் என்று. ஆனால் உன் குடும்பம் காத்திருக்கிறது நீ வீட்டிற்கு எப்பொழுது வருவாய் என்று. ஆதலால் குடியை நிறுத்தி உன் குடும்பத்தை கவனிக்க ஆரம்பி. உன் வாழ்க்கை உன் கையில். நம்பு, நல்லதே நடக்கும்.